Hi friends, good morning. யூபி கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்ரூட்மெண்ட்டு ஃபார் நர்சிங் ஆஃபீஸருக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நவம்பர் ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண முடியாது, ஓப்பன் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். அந்தந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும்தான், அதாவது யூபி ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷனை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் அன்ரிசர்வ்டில் தான் அப்ளை பண்ண முடியும். இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, மற்ற டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு புரிய போகிறது கிடையாது. டாக்டர் ராம் மனோகர் லோக்கியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லக்னோவில் இருக்க ஆர்எம்எல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 21/10/2025 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். டோட்டலாக அன்ரிசர்வ்டில் மட்டும் 169 வேகன்சி. ஸோ 169ங்கிறதுலாம் கம்மி கிடையாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓபிசிக்கு 114, எஸ்சிக்கு 88, எஸ்டிக்கு 9, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 42, டோட்டலாக 422. இதில் வந்து 169 வேகன்சிஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். 422 டோட்டலான வேகன்சிஸ். வேறு லெவல் வந்து அதே தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் கொடுக்குறது பெரும்பாலும் வந்து யூபி கவர்மெண்ட்டில் மட்டும்தான். பெரும்பாலும் மற்ற ஸ்டேட்டில் எதுலேயுமே வந்து இந்த பேமெண்ட் வந்து கொடுக்குறதில்ல. நல்ல பே. அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசு இருந்தது, எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம ஊர் பக்கம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நம்ம ஊர் பக்கம் போஸ்டிங் வாங்கிக்கலாம் என்ன மாதிரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸு எலிஜிபிலிட்டி என்னென்னா பிஎஸ்சி நர்சிங்கு அப்படின்னா போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ரிஜிஸ்டர் வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில், அப்படி ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், ஏதாவது நர்சிங் கவுன்சிலில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது வந்து எல்லா எலிஜிபிலிட்டியும் வர்றது தான், எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் வர்றது தான். அடுத்து டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட் வில் ஹவ் டு ஃபர்னிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆன் த லெட்டர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஜ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் யூஸ்வலாக கொடுப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயிலாகவே கிடச்சிரும். இதில் வந்து பாதி இங்கிலீஷும் பாதி ஹிந்தியில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டியை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து 1180 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பெரும்பாலும் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நார்த்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆந்திர பிரதேஷ்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த helpdesk@gmail.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த மெயிலில் நீங்கள் மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீ யூஆர்னா 1000 + 180 ரூபா, ஜிஎஸ்டி 1180 ரூபா. ஏஜ் எலிஜிபிலிட்டி பாருங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும். ஸோ யூஆராக இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் தான். யூஆரில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்டேட்காரவங்க மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ரெடியாக இருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாமா, யாரெல்லாம் நம்மளோட வீடியோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா நானும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுற விஷயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.